கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களுடைய மேட்சை கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க. அன்புடென்ல ஒரு அருமையான ஒரு வெற்றிங்க. ஸோ 18வது ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பட் இருந்தாலும் இந்த சுச்சுவேஷனில் இப்படி தான் ஆடி ஆகணும். அவங்களுக்கு தேவை இப்போ நெட் ரன் ரேட் கிடையாது. அவங்களுக்கு ஆல்ரெடி ப்ளஸ் 490 ஆல்மோஸ்ட் ப்ளஸ் 500 இருக்கும்போது இப்போ நெட் ரன் ரேட் அப்படிங்கிறது தேவையில்லை. விக்கெட் விடக்கூடாது. லோ ஸ்கோர் கேம் அப்படின்னாலே ப்ரெஷர் ஏற்படும். ஸோ அருமையாக சேஸ் பண்ணியிருக்காங்க. மேட்ச்சில் என்ன நடந்துச்சு ஆர்சிபி வாய்ப்பை இழக்கிறாங்களா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயிலை இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த வருஷம் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி ஆகட்டும் சிஎஸ்கே ஆகட்டும் ஆல்மோஸ்ட் சிமிலரான டீம் தான் கடைசியில் கிடைச்சிருக்கு. ஸோ பத்திரனா இல்லை, முஸ்தபிசுர் ரஹ்மான் இல்லை, தீபக் சகர் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு டீம் வச்சுட்டு வெறும் இந்தியன் பவுலிங் லைனப்பை மட்டும் வச்சிருக்காங்க. ஸோ ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் கிடையாது. ஸோ கிளசன் இருந்தாலும் இல்லாம தான் ஆடிட்டு இருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் ஆர்சிபியும் சிமிலரா இருக்கிறாங்க. ஸோ பேட்டிங் பவுலிங் எல்லாமே சிமிலராக தான் இருந்துட்டு இருக்கு. இந்த ரெண்டு டீமுக்குமே அட்லீஸ்ட் ஒரு வின் இருந்தால் நல்லா இருக்குமேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் 2 மேட்ச் எல்ஆர்ஜிக்கு அகேன்ஸ்டா லூஸ் பண்ணாங்க, டிசிக்கு அகேன்ஸ்டா லூஸ் பண்ணாங்க. இதுல எங்கேயாவது ஒரு வெற்றி கிடைச்சிருந்தா கூட இப்ப கம்ஃபர்டபுளான ஸ்டேஜில் இருந்திருப்பாங்க. ஸோ அடுத்த மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ற வரைக்கும் டிசி வர்சஸ் ஆர்சிபி அந்த கேம் நடந்த முடியல. அதுல யார் ஜெயிச்சாங்கன்னு தெரியாது. இன்கேஸ் ஆர்சிபியே ஜெயிச்சாலுமே கூட அவங்க பார்த்தோம் அப்படின்னா 6வது வின்னுக்கு தான் போவாங்க. ஸோ சிஎஸ்கே கூட மறுபடியும் ஜெயிச்சாலும் 7வது வின் தான் வருவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச்ல என்ன நடந்ததுங்கிறத பார்த்துட்டு பிளே ஆஃப் வாய்ப்பு யாருக்கு அதிகம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டாஸ் லூஸ் பண்ணிட்டாங்க. வழக்கம் போல ருத்ராஜுக்கும் டாஸுக்கும் ராசியே இல்லைங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங் அப்படிங்கிறது ஆர்ஆர் பண்ணாங்க. ஆனால் ஆரம்பத்திலேருந்தே செம்மையான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஓவர் நீங்கள் பெட்டராக போட்டுட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ப்ரெஷர் விழுக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் தொடர்ந்து ஓவர்ஸ் போக ஒரு 500 இல்லைன்னா 6 to 7 வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே போகக்கூடாது. அப்படி இருந்தாலே ப்ரெஷரில் விக்கெட் விடுவாங்க. அதே மாதிரி தான் சார்ஸ் பட்லருக்கு இன்னைக்கு ஒட்டவே இல்லை. ஸோ அதே மாதிரி ஆப்போசிட்டில் ஜெய்ஸ்வால் 2 பவுண்டரி அடிச்சாலும் அவருக்கு பார்த்தோம் அப்படின்னா பெருசாக ஒட்டவே இல்லை. 2 பேருமே பேக் டு பேக் விக்கெட் கொடுத்தாங்க. அண்ட் சஞ்சு சாம்சனும் பயங்கரமாக கட் அவுட் ஆகிட்டு போயிட்டாரு. 3 பேர் விக்கெட்டையுமே தூக்குனது சிமர்ஜித் சிங். என்ன ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். இந்த பையனை எவ்வளோ நாள் வச்சிருந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. போன மேட்ச் எக்ஸ்பென்சிவாக போயிருந்தாலும் இந்த மேட்ச் அருமையான பவுலிங் பர்ஃபார்மன்ஸுங்க. பகல் மேட்ச்ல நல்லாவே பண்றாங்கன்னு சொன்னோம். அதை தாண்டி தீக்ஷனா நல்லா பண்ணாரு. ஸோ ஜடேஜா நல்லா பண்ணாரு. ஸ்பின்னர்ஸ் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் ஷார்துல் தாக்கூர், தேஷ்பாண்டேன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். அருமையான ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ். விக்கெட்ஸ் பெருசாக எடுக்கலைன்னா கூட 3 விக்கெட் 4 விக்கெட் தான் போனா கூட எக்கனாமிக்கல் பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னோம். ஸோ பிராவோ ஒவ்வொரு ஓவருக்கு நடுவில் பார்த்தோம் அப்படின்னா ருத்ராஜ் கிட்ட பவுண்டரியிலேருந்து பேசிட்டே இருந்தார். இப்படி போடு ஸோ அவனுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டெலிவரி போடுங்கிற மாதிரி சொல்லிட்டே இருந்தார். ஸோ அதனாலேயே பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற பவுலர்ஸ் வச்சு அருமையாக போட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். அதனாலேயே ஜஸ்ட் 143 அப்படிங்கிற மாதிரியான டார்கெட் தான். சாரி 142 நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஒரு டார்கெட் தான் ஈஸியாக வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனில் தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் பேட்டிங் வந்தாங்க. ஸோ ஆரம்பத்தில் ரச்சின் ரவீந்திரா ஒரு பவுண்டரி ஒரு 6 அந்த மாதிரி அடிச்சு புஷ் பண்ணி கொடுத்துட்டு அவுட் ஆயிடுவார். அவர் புஷ் பண்ண மொமெண்டம் தான் ஓரளவுக்கு பவர் பிளே முடிகிற வரைக்கும் டேரியல் மிச்சல் ருத்ராஜ் கொண்டு போனாங்க. ஆனால் அந்த இடத்துல விக்கெட்ஸ் அப்படிங்கிறது விழுக ஆரம்பிச்சது. ருத்ராஜ் செம்மையான ஒரு கேப்டன்சி. ஸோ செம்மையான ஒரு பேட்ஸ்மேன். ஸோ அவர் முடிவு பண்ணிட்டாரு, பரவாயில்ல நான் 60 பால் பிடிச்சாலும் பரவாயில்ல, நான் கட்டை போட்டு ஒரு சைடு நிற்க போகிறேன். ஸோ வரவனெல்லாம் அடிச்சாடுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவுட் ஆயிருங்க அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டாரு. ஸோ வரவங்க போகிறவங்க எல்லாமே அவங்க பங்குக்கு 6 4 அப்படிங்கிற மாதிரி அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. ருத்ராஜ் ஒரு பக்கம் கட்டை போட்டு ஒரு 38 40 அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ஆடிட்டு இருந்தார். அவருடைய இன்னிங்ஸ் ரொம்ப க்ரூசியலுங்க. ஸோ ஒரு கேப்டன்சி நாக்குன்னு சொன்னோம், ஒரு பேட்ஸ்மேனாக பெட்டர் நாக்குன்னு சொன்னோம். அந்த ஒரு நாக் தான் ஸோ ஒரு சைடு விக்கெட் போகாமல் ஹோல்ட் பண்ணி வச்சுது. ஸோ அதனால தான் வின் பண்ணாங்கிறத மாற்றம் கிடையாது. ஃபைனலாக சமீர் ரிஸ்வி அந்த பையனுக்கு பயிற்சி தேவை அப்படிங்கிற மாதிரி அனுப்பிவிட்டாங்க. ஸோ பயங்கரமாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ அன்புடென்ல பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான வெற்றியோட இந்த ஒரு சீசனை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இது முடிஞ்ச சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குங்க. அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் முடியல இன்னும். ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா டீஷர்ட் கிவ் அவே அதெல்லாம் நடக்கும். ஸோ தோனி அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா ஃபைனலாக தாட்ட காமிச்சிருவாரு. ஏன்னா அடுத்த மேட்ச் என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த ஐபிஎல் சீசன் ஃபுல்லாக என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ மேபி சேப்பாக்கில் ஆடுற கடைசி மேட்சாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு விஷயம் நடந்துருக்கு. சரி ஓகே, இப்போ நம்ம பிளே ஆஃபுக்கு பொறுத்த வரைக்கும் வருவோம். ஸோ 12ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் எல்லாமே க்ரூசியல் மேட்ச். இதில் ஜெயிக்கிற டீம்ஸ் வந்துட்டு பிளே ஆஃபுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ பஞ்சாபும் மும்பை வந்துட்டு அஃபீஷியல் எலிமினேட் ஆயிட்டாங்க. மற்ற எல்லா டீமுக்குமே வாய்ப்பு அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. ஸோ இதில் ஆர்சிபி டிசிக்கு அகேன்ஸ்டான அந்த கேம் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ இன்னும் நடந்து முடியல. அதை வந்துட்டு அவங்க வின் பண்ணாலுமே கூட சிஎஸ்கே கூடயும் வின் பண்ணாலுமே அவங்களுக்கு 7 வின் தான் வரும். ஸோ அந்த சமயத்தில் சிஎஸ்கே கூட மேட்ச் ஆர்சிபிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இவ்வளோ ஓவருக்குள்ள நம்ம ஜெயிக்கணும், ஸோ 15 ஓவரில் ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துருவாங்க. ஸோ மறக்க வேணாம், டெல்லி மேட்ச்ல கூட அவங்க ரொம்ப பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா நெட் ரன் ரேட் ஏறிடும். ஸோ அதுக்கப்புறம் சிஎஸ்கே கூட ஒரு நார்மல் வின் பண்ணாலே அவங்களுக்கு ஈக்குவல் ஆயிடும். ஆனால் மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா ஸோ ரொம்ப இழுத்தடிச்சு ஜெயிச்சாலோ கூட அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். இதை தாண்டி இன்னொரு ஆப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அவங்க வந்துட்டு இன்னும் ஒரு மேட்ச் வின் பண்ணாங்க. ஏன்னா அடுத்த சாட்டர்டேக்குள்ள அவங்களுக்கு ஒரு கேம் இருக்குது. அதை வின் பண்ணிட்டாங்கன்னா 8 வின் வந்துடும். அதே மாதிரி டெல்லியோ எல்ஆர்ஜியோ தொடர்ந்து 2 வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா 8 வின் வந்துடும். ஆர்சிபி பார்த்தோம் அப்படின்னா அஃபீஷியலாக எலிமினேட் ஆயிடுவாங்க. சிஎஸ்கே மட்டும் பார்த்தோம் அப்படின்னா
கம்பல்சரி ஆர்சிபி கூட ஜெயிச்சாகணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வந்துருவாங்க. ஸோ இதெல்லாம் சாதகமாக போனால் சிஎஸ்கே, ஆர்சிபி 2 டீமில் ஏதோ ஒரு டீம் குவாலிஃபை ஆகும் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது. ஸோ நீங்கள் ஓவராலாக என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.